எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசி கேட்போம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய அல்லேலூயா. இப்போ மனம் திரும்புங்கள் பிழைப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நாம் மனம் திரும்பாமல் இருப்போம். ஆண்டவர் சொல்லி என்ன செஞ்சிட மாட்டோம், கீழ்ப்படியாமல் இருப்போம். சில வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம். அதனால் தாமதமாகுது. அல்லேலூயா. அதனால் எல்லாமே தடையாக மாறுகிறது. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்புறம் சாகர ஆண்டவர் ஒரு தெய்வ பிள்ளையோடைய சாவை விரும்புறது இல்லை. இது எத்தனை புரியுது? தெய்வ பிள்ளையோட சாவை விரும்புறது இல்லை. மனம் திரும்பாமல் சாகிறோம். மனம் திரும்பாமல் என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்கிறான்? செத்து போகிறான். ஆவிக்குரிய மனிதன் செத்துட்டா உருவம் சபைக்கு வரும், ஆத்துமா சபைக்கு வராது. உருவம் சபையில் இருக்கும், ஆத்துமா சபையில் இருக்காது. இந்த மாம்ச கண்களில் பைபிளை பார்க்கும், ஆவியின் கண்கள் பார்க்காது. மாம்ச காது வசனத்தை கேட்கும், ஆவியின் காது கேட்காது. அப்போ உள்ளான மனுஷனுக்குள்ளே உள்ள வளர்ச்சி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ உள்ளான மனிதனை தான் நம்ம வளர்க்கணும். அல்லேலூயா. இப்போ அது மேலே கவனம் செலுத்தணும். அது சில நேரங்களில் அடிக்கடி நாம் விழுந்துடுறோம். அடிக்கடி தவறு என்ன செய்கிறோம்? விழுந்துடுறோம். விழுந்தாலும் எந்திரிக்கணும். ஆமென். விழுந்தாலும் எந்திரிச்சிடணும். அவிசுவாசம் வந்துட்டாலும் அந்த அவிசுவாசத்துலேருந்து என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சிடணும். ஆண்டவரே, நான் அவிசுவாசமாக உன்னை நினச்சிட்டேன், விசுவாசிக்க சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு அவிசுவாசம் வந்துருச்சு ஆண்டவரே. கோவப்பட வேணான்னு சொன்னீங்க, கோவம் வந்துருச்சு ஆண்டவரே. அடிக்க வேணாம் நீங்கள் ஆண்டவரே, நான் அடிச்சிட்டேன் ஆண்டவரே. இப்படி தவறுகள் பண்ணிட்டுன்னு சொல்கிறதில்ல, தவறுகள் பண்ணினாலும் அதுக்கு வருந்தி ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லணும். பாவத்துக்கு என்ன செய்யணும்? வருந்தணும். பாவத்துக்கு வருந்துறவன் மன்னிக்கப்படுவான். நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டு துணிகரமாக நிற்கக்கூடாது. பாவம் செஞ்சிட்டோம், அதெல்லாம் என்ன, நம்ம ஊர் என்னென்னமோ பண்ணுது, நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு பொய் தானே சொன்னேன், நான் என்ன ஒரு கோவம் தானே பேசினேன், நான் ஒரு கெட்ட வார்த்தை தானே பேசினேன், அப்படின்னு அசால்ட் என்ன செய்ய முடியாது, இருக்கக்கூடாது. பாவம் செஞ்சுட்டு வருந்தணும். ஆண்டவரே, நான் அப்படி பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு மன்னிப்பு கேட்டோன்னா மனசில் ஒரு ரிலாக்ஸ் ஆகும். மனசில் என்ன செஞ்சிடும்? ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஜெபத்துக்கு பின்னாடி ஒரு ஆறுதல் கிடைச்சிருச்சுன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இல்லை கடினமாக இருக்குன்னா தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். மன கடினமாக இருக்குது, இன்னும் எனக்கு வேதனையாக இருக்குது, சமாதானம் இல்லை அப்படின்னா, ஆண்டவரே ஏன் இந்த சமாதானம் கேட்டு, ஏன் எனக்கு இந்த அமைதி இல்லாமல் போச்சு, ஆண்டவரே என்னை எப்படியாவது இதிலேருந்து விடுதலை செய்யுங்கப்பான்னு உங்களை விடுவிச்சுட்டா தான் நீங்கள் அதுக்கப்புறம் விண்ணப்ப வைக்கிறதெல்லாம் நிறைவேறும். நீங்களே கட்டுகளில் இருந்தோம்னா, நம்மளே கட்டில் இருந்தோம்னா அடுத்தவங்களை கட்டவளுக்கு என்ன செய்ய முடியாது. அப்போ நம்ம கட்டவழ்க்கப்படணும். சில பிரச்சனைகளில், உபத்திரவங்களில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. திரும்புகிற பக்கமெல்லாம் போராட்டம் தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. முடிஞ்ச வரை நம்ம பேசுவதை குறைச்சிக்கணும், பழகுவதை குறைச்சிக்கணும். அதனால தான், ஏன்னா அது நிமித்தம் நமக்கு என்ன செய்யும்? போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்துடும். அதில் மாற்றமே கிடையாது. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தையெல்லாம் கடைசி நாட்களில் கணக்கு கொடுக்கப்படும் இருக்கு இல்லையா? அதனால் நம்ம வார்த்தைகளை சுருக்கி நாம் சில உறவுகள், சில புறஜாதிகள் அவங்ககிட்ட கவனமாக நடக்கணும். கொஞ்சம் கவனம் இழந்துட்டாலும் கூட அங்கே மனக்கடினம் வந்துடும். ஆமென். அப்போ நம்ம ஒரு அதில் கவனமாக இருக்கணும். மனம் திரும்புகள்னு ஏன் சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள். நான் என்ன செய்வேன்? சாகருடைய சாவனா விரும்புவதில்லை. மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா. இப்போ மனம் திரும்பினா தான் நம்ம ஒரு பக்குவத்துக்கு வருவோம். ஆமென். கடினம் நமக்கு வேணாம். பிசாசு நம்ம இருதயத்தை எப்பயுமே கடினப்படுத்திடுவான். கடினப்படுத்தி, நான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நல்ல ஜெபிக்கிற ஒரு சிஸ்டர், கையை வச்சா பரிசுத்தாவில் நல்லா நிரம்புறவங்க, ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. நேற்று கையை வைக்கிற கடினமாக இருக்கிறாங்க.
கடினமாக இருக்கிறாங்க. அவங்க கடைசி சொல்கிறாங்க, என்னால் ஜெபிக்கவே முடியலை பாஸ்டர், என்னுடைய கணவனை நினச்சா எனக்கு கோபம் வருது அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணி வேணா உங்களுக்கு சில காரியத்தை சொன்னேன், சரின்னு அவங்க ஏற்றுட்டு செய்தாங்க. அப்போ ஏன்னா சாத்தான் நமக்கு கோபத்தை கொண்டு வந்து கடினமாக்கி ஜெபிக்க விட மாட்டான். இது எல்லார் வாழ்க்கையிலும், எங்கள் வாழ்க்கையில் நிறைய வரும். அப்போ கோபம் வந்தோன்னு என்ன, அது மன கடினம் ஆயிடுது. அப்புறம் என்ன, அது என்னப்பா நமக்கே நம்ம மனசாட்சி சொல்லுதில்ல நீ சரியில்லைன்னு. மனசாட்சி என்ன சொல்லுது, நீ சரியில்லை, நீ வார்த்தையை விட்டுட்ட, அல்லது கோவப்பட்ட, அல்லது பேசிட்ட, இப்படிலாம் பண்ணலாமான்னு மனசாட்சி குறுக்க திரும்பிட்டு கேட்கும். மனசாட்சி என்ன செய்யும், குறுக்க திரும்பிட்டு கேட்கும்போது மன கடினப்பட்டு சோர்ந்துருவோம். என்ன ஆண்டவரே, அப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் தேத்துவார், உணர்த்துவார், நீ மண்டியிடு, ஜோமன்னு ஃபாஸ்டிங் போடு. அப்புறம் நம்ம சரிப்படுத்துவோம். நாம் சரிப்படுத்துவதற்கு சில சூழ்நிலை. கழுகு பாருங்கள், கழுகுக்கு வாழ வயது அப்படின்னா அதுக்கு நிறைய வருஷங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எவ்வளோ வருஷம் தெரியல கழுகுக்கு. இந்த கழுகு என்ன செய்யுமா, பூமியில் வாழ்ந்து ரொம்ப அதோடைய இறகுகள்லாம் பழசாகி மூக்குகள்லாம் அந்த முனைகள் ஷார்ப்னஸ் இழந்துடும். அப்போ அது என்ன செய்யுமா, உயர்ந்த மலையில் போய் அங்கே ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒவ்வொரு ரெக்கையாக கொத்தி கீழே போடுமா. ஒவ்வொரு ரெக்கையாக கீழே போட்டுட்டு கடைசியாக அதோடைய அந்த மூக்கை கொண்டே அந்த பாறையில் தேய்ச்சி அந்த மூக்கை கலட்டி விட்டுமா. அந்த மூக்கை கழட்டி விட்டோன்னே இப்போ அது குஞ்சு மாதிரி இருக்கும், உடம்புல எந்த முடியுமே இருக்காது, மூக்கையும் கலட்டி விட்டுருமா. அப்போ அது குஞ்சுமாயிருமா. அதுக்கப்புறம் அது காத்திருக்குமா, அதில் அந்த பொந்தில் காத்திருந்தோன்னு அது திரும்ப முளைக்கும். திரும்ப அந்த முடியெல்லாம் முளைக்குமா, குஞ்சுக்கு முளைக்கிற மாதிரி முளைச்சி திரும்ப அந்த மூக்கெல்லாம் முளைச்சி நல்லா ஆனதுக்கப்புறம் மேலேருந்து குதிக்குமா. குதிச்சோன்னே மேலேருந்து வரும்போதே அது பறந்து 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 கீழே வந்துடும், மறுபடி புது சிருஷ்டியாக மாறிடும். அதனால தான் கழுகு கொப்பான பலத்தை தருகிறார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ கழுகு மாதிரி சில நேரங்களில் நம்ம தேவ சமூகத்தில் உட்காரணும், அமைதலாக ஆண்டவரே, எனக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், என்னுடைய சரீரத்தில் ஏன் இவ்வளவு போராட்டம், என்னுடைய குடும்பத்தில் ஏன் போராட்டம், என்னுடைய தொழிலில் ஏன் போராட்டம், என்னுடைய சூழ்நிலை ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக உட்காரும்போது ஆண்டவர் புது படைப்பாக மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஆண்டவர் புதுசாக நம்மளை என்ன செய்கிறாரு, சிருஷ்டிக்கிறார். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் என்ன செய்யணும். அதனால தான் அந்த ஜெபம் 3 நாள் பாஸ்டிங்கெல்லாம் நீங்களே தனியாக ஜெபிக்கணும். 2 நாள் 3 நாள் 7 நாளாக நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். நேற்று ஒரு சின்ன பிள்ளை, நான் திருச்சிக்கு போகும்போது சின்ன பிள்ளை எங்கள் கூட வரும், இந்த பாப்பா நேற்று வந்திருந்தாங்க. இப்போ நான் சாப்பிட்லான்னு கேட்டேன், இல்லைங்க பாஸ்டர், நாளைக்கு தான் 7ஆவது நாள் ஃபாஸ்டிங், காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குது, இன்றைக்கி தான் 7ஆவது நாளாக, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் 7ஆவது நாள் ஃபுல் ஃபாஸ்டிங் பாஸ்டர் அப்படிங்க. அவங்க அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். இப்போ அம்மா அப்படின்னு, அம்மா 40 நாள் பாஸ்டர், அம்மா 40 நாள் ஃபாஸ்டிங்கா, அம்மா எத்தனை நாள், 40 நாள், நாளைக்கு அவங்களுக்கு 7, இன்றைக்கி 7, இனி இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பிள்ளை ஃபஸ்ட் இயர் படிக்கிற வாலிப பிள்ளை, அது இன்றைக்கி 7ஆவது நாள் முழு நேரம். இதெல்லாம் எனக்கு ஆச்சரியத்தை கொண்டு வந்துச்சு. அந்த வாலிப பிள்ளை வாலிப வயதில் உபவாசம் இருக்குது, எதுக்குன்னு கேட்டேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். இல்லையா, ஆச்சரியமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவ்வளவு ஒரு இஸ்லாத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, இஸ்லாத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, அப்படி தாயும் பிள்ளையும் அப்படி வைராக்கியமாக இருக்கிறாங்க. இது ஏன் நம்முடைய திருச்சபையில் இல்லை? நம்முடைய திருச்சபையில் இப்படிலாம் உந்துதல் கொடுக்குறோம், உபவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபமே இல்லாத வீடு அது என்னைக்கு இருந்தும் ஆபத்து நிறைந்த வீடு. குடும்ப ஜெபம் எத்தனை வீட்டில் நடக்குது? தயவு செய்து இன்னையிலிருந்து குடும்ப ஜெபம்னா ஒரு ஆள் குடும்பத்தில் ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறதில்ல, குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறது. தயவு செய்து இன்றைக்கி எல்லார் குடும்பத்திலையும் நம்ம ஜெபிப்போம். நாளை காலையிலேருந்து எல்லார் குடும்பத்திலையும், அல்லது இன்றைக்கி இரவுலேருந்து தயவு செய்து 1 மணி நேரம் ஒதுக்குவோம். இல்லைன்னா நம்முடைய திருச்சபையில்
நிறைய போராட்டங்களை பார்க்குறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் வியாதிகளும் தொல்லைகளும் போராட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு குடும்பங்களையும் தயவு செய்து 1 மணி நேரம், இன்றைக்கி காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணாலும் சரி, மாலையில் உட்காந்தாலும் சரி, 1 மணி நேரம் சாயந்தரம் 7 to 8 ஒதுக்குங்க, அல்லது 8 to 9 ஒதுக்குங்க, அல்லது 9 to 10, இல்லை நம்மளாம் தூங்குகிற லேட்டாக இருந்தால் 10 to 11 எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தில் ஜெபிப்போம். எங்கள் குடும்பம் உட்பட எல்லோரும் ஜெபிப்போம். தயவுசெய்து அதுக்கு என்ன செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுங்க. வாலிப பிள்ளையை ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அந்த குடும்பம் சிதறிடும். தயவு செய்து அப்படி ஆண்டவர் எனக்கு பேசுகிறார், இல்லைன்னா நம்ம காப்பாற்ற முடியாது. குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கும்போது இன்னும் எழுப்புதலை காணுவோம். நம்ம வீடுகளில் இப்போ தான் ஜெபிக்கிறது சொல்லுங்களேன். ஒரு ஆள் ஜெபிக்கிறதுல எல்லோரும் உட்காந்து 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சொன்னார், சோதனையை சகிக்கும்படி நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர். அப்போ நம்ம அந்த கரெக்டாக அந்த டயத்தில் உட்காரணும். இல்லை உங்கள் சூழ்நிலை சரியில்லைன்னா காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள், தனி ஜெபம். இது தனி ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் பாஸ்டர்மா எப்பயுமே 11லேருந்து 12 வரைக்கும் ஜெபம் நேரம். அவங்க ஃபோன் போட்டு எடுக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கூலில் அவங்க தான் அதனுடைய முக்கியஸ்தர். ஸ்கூல் இருக்குது, ஊழியங்கள் இருக்குது, பல பாஸ்டர்களுக்கெல்லாம் பேசணும் வைக்கணும். ஆனால் 11 to 12 ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அது என்னுடைய ஜெப நேரம் அப்படின்வாங்க. ஜெப நேரத்தை நம்ம பகலில் பெண்கள் வேலைக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி விட்டுட்டு, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் தனியாக உட்காருங்க. வேதம்லாம் வாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். வேதம் வாசிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஜெபம் பண்ணுங்க. என்ன, ஜெபமும் தேவை, வேதமும். ஜெபிச்சா தான் நீங்கள் இப்போ வாசிக்கிற வேதத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஜெப பவர் இருந்தால் நீங்கள் வாசிக்கிற வேத புத்தகத்துக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அதுலேருந்து என்ன செய்யும், வெளிச்சம் கிடைக்கும். இந்த உதாரணங்களை ஆண்டவர் உணர்த்துவார். இப்போ ஆவியானோடு சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது அது வெளிச்சமாக மாறும், வியாக்கியானம் பெருகும். அது உங்களுக்கு ஒரு வாஞ்சியை கொண்டு வரும். ஜெபம் பண்ணிட்டு படிக்கிறது வாஞ்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் வேதத்திலிருந்து பத்திமே என்கிற ஒரு குருடனை பார்க்க விரும்புகிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 35 வாசிக்கப்போம். லூக்கா 18:35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். போதும் இருங்க. ஒரு குருடன், அவன் பிறந்ததிலிருந்து, தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து பிடிச்சிடான், அவன் குருடனாக பிறந்துட்டான். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, கடவுள் யாருன்னே தெரியாமல் தான் இந்த உலகத்தில் மனுஷன் பிறக்கிறான். மனக்கண் இல்லாமல் பிறக்கிறான், கடவுளை தேடுகிறான். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய வெளிச்சம் என்னென்னா, கடவுளை தேடுகிறான் மனிதன். நீங்கள் பாருங்கள், நம்ம நாட்டில் சாமியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கோடாங்கி வந்து சொல்லுவார், நீங்கள் அந்த சாமிக்கு அந்த கோயிலுக்கு போங்க. பூசாரி வந்து சொல்லுவார், இந்த கோயிலுக்கு போங்க. இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. மக்கள் சாமியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பக்கமும் சாமியை தேடி 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 கடைசி வரைக்கும் ஒரு முடிவு இராது. இந்த சாமி தான் நமக்கு தீர்வு தர்ற சாமின்னு முடிவே என்ன செய்யாது, வராது. போய் பார்ப்போன்னு அவிசுவாசத்தோடு தான் அவங்க வாழ்க்கை தொடருது. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை. கண்டு கொண்டேன் ஒரு பொக்கிஷன்னு பக்தன் பாடுற மாதிரி ஏசப்பாவை கண்டாச்சு. கண்கண்ட தெய்வம். அல்லேலூயா. கண்கண்ட தெய்வம், நமக்கு காட்சி கொடுக்குற தெய்வம், நமக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வம். இந்த சாமிக்கிட்ட போனால் எல்லாமே கிடைக்கும்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கி பிரசங்கத்தோட தலைப்பு நான் பேசுகிறேன், நம்பினால் போதும், திரும்பி வந்தால் போதும். ஒரு வித்தியாசமாக இருக்குது உங்கள் டைட்டில். நம்பினால் போதும், இந்த மீனிங் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்பினால் போதும், திரும்பி வந்தால் போதும். என்ன காரணம்? நம்மனா எல்லாம் நடக்கும். அப்புறம் மனம் திருமணம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா. கிட்ட வந்துட்டீங்க. நம்பினால் போதும், திரும்பினால் போதும்.
நான் சொல்கிறேன் கேளுங்க. புது நபர்கள் இயேசுவை நம்பினா போதும். யார் புதுசாக வந்திருக்காங்கல்ல, புதுசாக வர்றவங்க இயேசுவை நம்பினா போதும், சுகம் கிடைச்சிடும். பழைய விசுவாசியை மனம் திரும்பினா போதும், அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா? பழைய விசுவாசிக்கும் புது விசுவாசிக்கும் என்னென்னா, இது ஏற்கனவே வாங்கின சிம் கார்டு, ஏற்கனவே சிம் கார்டு என்ன செஞ்சுருக்கு, யூஸ் பண்ணியிருக்கு, ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, அதனால் இது கரண்ட்டில் இல்லை. ஸோ புது ஆட்களுக்கு புது கார்டு எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணி போடுறது. புது ஆட்களுக்கு ஒரு சிம் கார்டை வாங்கி அப்படியே செல்லில் சொருனா போதும், வேலை செய்யும். இதுக்கு ஏற்கனவே சொருகி இருக்குது, ரீசார்ஜ் மட்டும் இல்லை பழைய விசுவாசிகளுக்கு. அப்போ ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் லாங் ஆகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை பெறுவதற்கு ரொம்ப சிம்பிள். கடவுளை விட்டு தூர போனதுனால தான் இப்போ நமக்கு பிரச்சனை. புது ஆட்கள் அப்படியே சிம் கார்டை வாங்கி செல்லில் சொருகுனா ஒர்க் ஆகுது. அல்லேலூயா. நான் என்னுடைய கூட்டங்களில் பார்க்குறேன், புது ஆட்களுக்கு உடனே விடுதலை கொடுத்துருவார் ஆண்டவர். அந்த நொடியிலே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். பழைய ஆட்களுக்கு அவங்க வந்து போராடி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, அப்போ தான் சுகமாகும். அல்லேலூயா. அப்போ இது என்னென்னு நான் கவனிக்கும் போது எனக்கு இந்த தலைப்பு கிடச்சிச்சு. புது நபர்களும் பழைய நபர்கள் வித்தியாசம். புது நபர்கள் நம்பினா போதும், பழைய நபர்கள் திரும்பினால் போதும். அப்போ நீங்கள் உங்களுக்கு பிரசங்கம் இப்போயே கிடச்சிருச்சு. நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, கட்டப்பட்டு இருக்கிறீங்க, இப்போ அங்கேருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மனசாட்சியிலும் சற்று பெரியவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ மனசாட்சி உங்களை சொல்லுது பார்த்தீங்களா, நீ ஒழுங்காக ஜெபிக்கிறதில்ல, நீ ஆண்டவர் வெறுத்ததெல்லாம் நீ செய்கிற, நீ வேதமே படிக்கிறதில்ல அப்படின்னு மனசாட்சி சொல்லுதில்ல. மனசாட்சி தானே குற்றவாளியாக்குது நம்மளை. பேதுருவ மனசாட்சி என்ன செஞ்சு குற்றவாளி ஆக்கிருச்சு. மறுதளிச்சிட்டுமே ஆண்டவரை, அவர் சொன்னாரே கரெக்டாக, நீ 3 தடவை சாவல் கூவுன்னு சொன்னாரே, கூவுதே அப்படின்னு நினச்சிடாரு அவர். அப்படியே மனங்கசந்தான் தான் சொன்னேன் வந்தோன்னே, நீங்கள் மனங்கசந்து அழுதாதான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். மனங்கசந்து பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு மனங்கசந்து அழுகணும். அப்போ உங்களுக்கு எந்த பாவமும் மன்னிக்கப்படும். பாவம் தாங்க வியாதியை கொண்டு வர்றது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் கழுவப்பட்டுருச்சுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இங்கே பாருங்க மதியினமே மாறிடும். பாவம் மன்னிக்கப்பட்டால் கூர்மையான புத்தி வந்துடும். ஆமாம், பாவம் இருக்க வரைக்கும் அந்த புத்தி வேலை செய்யாது, சிந்தை என்ன செய்யாது, வேலை செய்யாது, இருள் அடைஞ்சிருக்கும். நீங்கள் மனங்கசந்து அழுது அந்த கண்ணீர் கேட்கப்படும். நீங்கள் ஆகாரம் பாருங்கள், ஆகார் பிள்ளையை தூக்கிட்டு வந்து தண்ணி இல்லைன்னு அலைகிறா, அலைஞ்சு ஒரு குழந்தைய போட்டுட்டு ஒரு அம்பு பாயிற தூரத்தில் போய் உட்காந்து அழுகிறான் மனங்கசந்து. தண்ணீருக்கு அலைஞ்சு 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 எங்கேயுமே தண்ணி இல்லை, குழந்தைய போட்டுட்டு குழந்தை துடித்து நான் வறண்டு சாவ போகுது. இந்த சாகிறத பெத்த தாய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சற்று அம்பு பாயிற தூரத்தில் போய் அங்கே உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி, தூதன் வந்து சொன்னார், ஆகாரே நீ பிள்ளையிடத்தில் போய் தண்ணீர் என்ன செய், மொண்டு கொடு. அப்போ அந்த தண்ணீர் எங்கே இருந்து வந்துச்சு? அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் தண்ணி உடனே போனால் தண்ணியை பார்த்தா கொடுக்குறான். அது வரைக்கும் அவளுக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு கண் நெஞ்சிருச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணு திறந்தால் போதும், தரிசனங்கள் சொப்பனங்கள். நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிற ஒரு அதிகாரி உங்களை விசாரிக்க வர்றாரு, அப்புறம் என்ன விசாரிக்க வர்றாருன்னு கனவுல சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிட்டு போனேன். கரெக்டாக அவர் சொன்னார், 12 மணிக்கு அவர் ஃபோன் அடி சொன்னார், நீ சொன்ன அதிகாரி ரோட்டில் வந்தார், என்னை பார்த்துக்கிட்டே போனார் அப்படி சொன்னார். இப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு அதிகாரி என்ன நோக்கத்தோடு நம்மளை வர்றாங்க அப்படிங்கிறத தெய்வம் காட்டி கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த சர்ச்சு பிரச்சனை போது கடவுள் நிறைய எனக்கு காமிச்சிடுவார். இன்றைக்கி இப்படி வருவாங்க, ஜீப் வந்து நிற்கிது, நான் தரிசனம் பார்க்குறேன், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நான் பார்த்த மாதிரியே நடக்கும். அப்போ என்ன காரணம்னா கடவுள் பேசுகிறாரு, இதுக்கு பயப்படாத, இந்த மாதிரி வருது, கவனமாக இரு, எஸ்கேப் ஆயிரு. அப்போ கடவுள் நம்ம கூட இருந்து நினைச்சாரு, கரெக்டாக காமிச்சு கொடுக்குறாரு.
அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பத்திகளா, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு இந்த உலக மயக்கத்தில் கடவுளை மறந்துட்டோம். உலக மயக்கம், சிற்றின்பத்தின் மயக்கம், அசதி, அப்புறம் சோர்வு, இதுகள்லாம் கடவுளை மறக்க வச்சுட்டு, நண்பர்கள், மற்ற காரியங்கள் கடவுளை மறந்து நம்ம என்ன செஞ்சிடும், தேவையில்லாத உறவுகள், இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா கடவுளோடு இருக்கிற நேரத்தையும் அவரை சிந்திக்கிற நேரத்தையும் மறக்க வச்சு வேறு சிந்தனைக்கு ஆக்கிருச்சு. ஃபோன் வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், நிறைய பேருடைய மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. எல்லாம் ஃபோன்லேயே தான் இருக்கிறாங்க. ஃபோன்லேயே உங்கள் ஆத்துமா அதிலே செலவிட்டு வீணாகிருது. அதில் ஒன்றும் நீங்கள் ஏதாவது அதில் புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை. நல்ல விஷயங்கள் இருக்குது, அது யாரும் அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ உங்கள் நேரத்தை, வேதத்தை படிக்கிற நேரத்தையும், ஜெபிக்கிற நேரத்தையும், இறைவனை சிந்திக்கிற நேரத்தையும் விட்டுட்டு உங்களை இந்த ஃபோன் உறவுகள் மூலமாக தேவையில்லாமல் பேசி 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 காதில் சூடாகி அந்த ஜவ்வு வெடிச்சிருச்சுன்னா ஓட்டையாயிரும். ஒரு சின்ன பேப்பர் போல், அந்த பேப்பர் போல் தான் இருக்கும் அந்த காதில் ஜவ்வு. நீங்கள் ரொம்ப நேரம் பேசி பேசி அது சூடாகி அந்த காதில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த பலூனில் முள் குத்தின மாதிரி அது விரிஞ்சிடும். அதுக்கப்புறம் காது கேட்காது. காது நினச்சி அது கேட்காம போயிடும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காது கேட்காது. மூளை நரம்புகள் பாதிக்கப்படும். மூளை நரம்புகளில் சின்ன முடியளவு தான் நரம்பு இருக்கும், அது பாதிக்கப்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. உடம்பு உறுப்புகள் இந்த பாக்கெட்டில் வச்சாலே ஹார்ட்டுக்கு பிரச்சனைங்கிறாங்க, இந்த பாக்கெட்டில் வச்சால் கிட்னிக்கு பிரச்சனைங்கிறாங்க. அப்படி அது ஒரு ஆபத்தானதை சொல்லியும் நம்ம என்ன செய்கிறதில்ல, அதை பொறுப்பு. ஏன்னா அது நமக்கு மறந்துடும். தாகமும் மோகமும் என்ன செய்யுது, நம்மளை மறக்க வச்சிடுது. வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் விட்டு தூரப்பானதுக்கு. அதனால தான் எசேக்கியேல் அந்த வசனம் சொல்லுது, மனந்திரும்புங்கள், என்ன செய்வீங்க, பிழைப்பீர்கள். அல்லேலூயா. மனந்திரும்புங்கள், பிழைப்பீர்கள். வாசிங்க, இந்த பர்த்திமை குருடனை வாசிப்போம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். இப்போ அவன்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் விசாரிக்க நேரம் இருந்திருக்குமா? அவன் கவனமெல்லாம் எங்கே இருந்திருக்கும்? ஃபோன் மேலே இருந்திருக்கும். அவன் இயேசு போகிறத கவனமாக செலுத்தியிருக்க முடியாது. சிலர் ஆண்டவர் பேசுகிற நேரத்தை கூட நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது தான் கடவுள் தரிசனத்தில் பேசுகிறாரு. ஆனால் கண்ணை மூடுற அளவுக்கு நம்மளை சாத்தம் வைக்கிறதில்ல. கண்ணை மூடினா தானே ஆண்டவர் பேசுவார். நீங்கள் என்ன நினச்சா சரி, என்னுடைய அனுபவம், நான் கண்ணை குளிக்கும்போது கண்ணை மூடும்போது எனக்கு தரிசனம் வந்திருக்கு. அநேக நாளில் குளிக்கும்போது கண்ணை மூடுவேன் இல்லையா, அந்த நேரம் எனக்கு பேசியிருக்கிறாரு. இந்த செய்தி தான் கொடுக்கணும்னு பேசியிருக்கிறாரு. இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லது ஒரு வீட்டில் நம்ம நான் பொதுவாக ஊழியக்காரன், ஒரு வீட்டில் போய் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தாலோ படுத்தாலோ தூங்கினாலோ அந்த வீட்டில் உள்ள காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். போன வாரம் ஒரு வீட்டில் போய் படுத்திருந்தேன். அந்த வீட்டில் ஒரு சாத்தானின் வல்லமை அந்த வீட்டிலேருந்து போராடிட்டு வெளியே போனதை பார்த்தேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை கொண்டு போகிறது நன்மைக்கு. பிசாசு என்ன செய்யுது? ஓடுது. சில இடங்களில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். இந்த வெள்ளி இல்லாமல் போன வெள்ளிக்கிழமை அந்த மாவட்டத்தில் 2 மணி நேரம் ஒரு பொருளை தேடி நாங்கள் 2 வீலர்லேயே அலையிறோம். நானும் இன்னொரு ரசிக்கப்பட்ட ஒரு பிரதரும், நல்ல வாஞ்ச உள்ளவரும். அந்த விக்கிரகத்தை பட்டணத்தை சுற்றி 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 நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே ரசிங்க ரசிங்கன்னு சொல்ல ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே அந்த அலைச்சல்களை ஏற்படுத்துகிறார். ஆமாம், அபிஷேகம் பெற்றவனுடைய வார்த்தை அனல், அவனுடைய சுவாசம் அனல். அது நீங்களாக இருந்தால் நானாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்றவங்க நம்முடைய வார்த்தை அதான் ஜெபிக்க ஜெபிக்க அந்த அரை முழுக்க வல்லமை பெருகும். ஏன் அதிக நேரம் ஜெபிக்கணும்? நீங்கள் ஜெபிக்க 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 அதிக நேரம் வல்லமை என்ன செய்யுது? அந்த ரூமில் அப்படியே பெருகுது. நீங்கள் ஒரு பிசாசு பிடிச்ச நபர்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த நபர் சொல்லுவாங்க, ஐயோ நான் ஓடிடுறேன், என்னை விட்டுடு அப்படி சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உடம்பெல்லாம் எரியுது, என்னை விட்டுடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அல்லது நம்ம பேச பேச அந்த பேச்சை அவங்களால கேட்டுக்கொள்ள முடியாது. ஒரு அபிஷேகம் பெற்றவங்க பேசும்போது
மற்ற நபரால் அதை கேட்டுக்கொள்ள முடியாது. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் பார்த்துருக்குறீங்கள வளம்பு கூடாரத்தில் பிசாசு பிடிச்ச மனிதர் அங்கேருந்து நடந்து வந்து என் காலில் விழுந்துட்டு சாமி நான் போயிட்டு வரேன்னு வாங்கிடுவேன். ஏன்னா அந்த சத்தியத்தை அதால் ஏற்றுக்க முடியாது. நம்ம பேசுகிற இந்த பைபிள் சத்தியத்தை பிசாசால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்குது. பிசாசு பிடிச்சவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். நீ பேசாத அப்படிம்பாங்க. பிசாசு பிடிச்சவங்ககிட்ட நம்ம போய் பார்த்துருக்கீங்களா, உணர்ந்துருக்கீங்களா? ஆமாம், பேசிக்க இருக்கும்போது என்ன செய்யும், பேசாத, ஜெபம் பண்ணிக்கு இருப்போம், ஜெபம் பண்ணாத, நிறுத்து அப்படிங்க. பாட்டு பாடிக்கிறோம், பாடாத, நிறுத்து அப்படிங்க. ஏன்னா அபிஷேகம் பெற்றவங்க பேசினாலே அனலாய் வரும். அல்லேலூயா. அதை நீங்கள் அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், அதிக நேரம் ஜெபிக்கணும். ஆமென். அதிக நேரம் ஜெபிக்கும்போது அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். அந்த பிசாசு அந்த அறைகள் இருக்காது. நீங்கள் தங்கியிருக்கிற இடங்கள்ல என்ன செய்யாது, பிசாசு இருக்காது. எத்தனையோ வீடுகளில் நான் வீடுகளுக்கு போவேன், அந்த வீடுகள்லேருந்து பிசாசு இப்படி வேகமாக ஓடும். நான் சொல்லுவேன், என்ன பிசாசு போகுது அப்படின்னு. ஏன்னா மணக்கண் திறந்துட்டாலே அந்த பார்க்கலாம் அதனுடைய கிரியையில். ஆமாம், நம்ம இந்த கண்ணை திறந்துக்கிட்டு போவோம், அந்த பிசாசு நடமாடுறது போகிறது வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியும். இது ஒரு வரம் தான், ஆண்டவர் தருகிற ஒரு வரம். 9 வரம் மாத்திரம் இல்லை, நிறைய ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. அல்லேலூயா. 5 விதமான ஊழியங்கள் மாத்திரம் சொல்ல முடியாது, ஊழியங்கள் பலன்னு போட்டிருக்கு. ஆவியான ஒருவரே ஊழியங்கள் பலன்னு சொன்னதுனால ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமென். அது நமக்கு புரியாது, ஆண்டவருக்கு புரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஃபாதர் பெர்க்மேன் சொன்னார், ஒரு அம்மா வீட்டுக்காரர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாராம். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ ஃபாதர் என்ன பண்ணாராம், ஒரு கர்ச்சீப் எடுத்து ஜெபம் பண்ணி இதை கொண்டே தலைமாட்டு கீழே வச்சுருங்க அப்படின்னு. அந்த விசுவாசத்தோடு அந்த அம்மா கொண்டே வச்சிருச்சான். கொஞ்ச நாள் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டாராம். அதுக்காக இப்போ நிறைய பேர் கர்ச்சீப் ஜெபம் பண்ணி விற்கிறாங்க, அப்படிலாம் வாங்க வேண்டாம். அந்த விசுவாசம், அல்லேலூயா, அவங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. இதோட அவங்க சுகமாயிருவாங்க, இதோட விடு. அப்போ இந்த பர்த்திமை என்ன பண்ணுகிறான், வாசிப்போம். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, நான் கவனிங்க, இயேசு நம்மக்கிட்ட இருந்தாலும் எத்தனை பேர் ஆண்டவர் இருக்கிறார்ல, இருக்கிறார். இயேசு நம்ம கூட இருந்தாலும், அல்லது நம்ம ஆராதிக்கும்போது உலாவினாலும், நம்ம வீட்டில் அவர் இருந்தாலும் நம்ம கூப்பிட வேண்டியது அவசியம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. இயேசு என் கூட தானே இருக்கார், நான் ஏன் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை நமக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் வெளிப்பட்டுருக்கு. இயேசு நம்மளை பார்த்துட்டு தானே இருக்கார், நம்ம துயரங்களை பார்த்துட்டு தானே இருக்கார், அவர் கண்ணு இல்லையா, நான் ஏன் இப்போ சொல்லணும் அப்படின்னு எனக்குலாம் வெளிப்பட்டிருக்கு ஆரம்ப காலத்தில். அவர் தெரியாதா அப்படின்னு. ஆனால் பைபிள் சொல்லுது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படி சொன்னார். அப்போ இந்த பர்த்திமை இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. இயேசு நடந்து போனாலும், எனக்கு கண் இல்லைன்னு இயேசுக்கு தெரிஞ்சாலும் நான் கூப்பிட வேண்டியது அவசியம். ஏன்னா ஆண்டவர் கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. 38 ஆண்டுகளாக வியாதியில் படுத்திருந்த ஒருவன் பெதஸ்தா குளத்தருகே இருக்கிறான். அவனை இயேசு போய் கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. இப்போ பைபிளில் நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் படித்தேன் முந்தா நாள். அவர்கள் கர்த்தரை அல்ல வைத்தியரே நம்பினார்கள். அவர்கள் கர்த்தரை அல்ல வைத்தியரே நம்பினார்கள்னு வசனம் படித்தேன். அப்போ எனக்கே ஆச்சரியமாச்சு, ஆஹா, நம்ம கூட சில நேரங்களில் நம்ம எடுத்தோன்னே ஆண்டவரேன்னு சொல்லாமல், இது ஒரு கேஸ் பிரச்சனை டானிக்கு வாங்குவோம் அப்படின்னு எனக்கு வருதில்ல, இது கேஸ் பிரச்சனை அல்லது அல்சர் பிரச்சனை, நம்ம இந்த டானிக்கு வாங்கி சாப்பிட்டா சவரியாயிரும், அப்படி தான் வருது. ஆண்டவர் சுகமாக்குவார்னு வரல. அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் எனக்கிட்ட பிழை இருக்குது, எனக்கு அடிக்கடி உபவாசம் போகிறதுனால, சாப்பாடு முன்ன பின்ன சாப்பிட்றதுனால கேஸு
அல்சர் கம்ப்ளைண்ட். ஸோ உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு டானிக்கு வாங்கி குடிப்போம், சரியாயிரும். இயேசுவை நம்பி குணமாக்குவாங்க, என்ன இல்லை வரல. இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. அவர்கள் கர்த்தரை அல்ல வைத்தியரே நம்பினார்கள். அப்போ தான் புரிஞ்சுது, ஆஹா இனி நம்ம ஆண்டவரை தான் நம்பணும். அல்லேலூயா. ஸோ இந்த பர்த்திமை இப்போ என்னங்கிறான், உடனே ஆண்டவரேன்னு கூப்பிட்றான். வாசிங்க. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். எப்பயுமே பாருங்கள், நாம் வியாதியில் விசுவாசத்தோடு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆமென். ஏன்னா ஒரு லெவலில் அவங்களும் மனுஷன் தானே, ஒரு லெவலில் அவங்க அந்த முடிவு வந்துடுவோம், போதும் நம்ம டாக்டரை பார்க்கலாம். ஆனால் நான் என்னுடைய கேள்வி, செத்து 4 நாளாக உறுப்புகளெல்லாம் நாரி போன மனுஷனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே, வசனம் இருக்குல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த விசுவாசம் தான் இல்லை. ஆண்டவர் செய்தது உண்மை, ஆனால் நமக்கு இப்போ விசுவாசம் தான் இல்லை. இந்த விசுவாசத்தை கொண்டு வரணும் திருச்சபை. ஏன்னா இந்த நம்ம திருச்சபையில் ஏகப்பட்ட வியாதிகளை பார்க்குறோம். பொதுவாக கிறிஸ்தவங்களுக்கு ஏகப்பட்ட வியாதி. எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான், எல்லாம் பழமை வாய்ந்த கிறிஸ்தவங்க, 30 வருஷம் 40 வருஷம் அல்லது பிறவியிலேருந்து கிறிஸ்தவங்க. ஆனாலும் வியாதி. என்ன காரணம்? விசுவாசம் இப்போ நமக்கு தளர்ந்துருச்சு. இயேசு அறியாதவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. இயேசு அறியாதவங்க நினைச்சிருவாங்க இயேசு உண்மையிலே அவர் செஞ்சுருவார்ப்பா. கையில் சொல்லுங்களேன். இயேசுவால் முடியாது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது, அதனால் வர்றாங்க, உடனே சுகமாயிடுறாங்க. நமக்கு விசுவாசம் குன்றி போயிடுச்சு. ஏன்னா போராடி தானே இருக்கோம். இப்போ இந்த கடப்பாரை பாருங்கள், ஃபஸ்ட்டு கடப்பாரை நல்ல கூராக இருக்கும், கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது. அதில் வேலை பார்த்து என்ன செஞ்சிடும், மழுங்கிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் மழுங்கிட்டோம். நம்ம எவ்வளோ தான் போராடுறது, எங்கே பார்த்தாலும் போராட்டம், 1 2 எத்தனை போராட்டம். அப்போ போராடி மழுங்கின நமக்கு இப்போ கொல்லண்டை கொடுத்து என்ன செய்யணும், இப்போ பற்ற வச்சு அடிக்கணும், பட்டறை கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்போ நம்மளை என்ன செய்யணும், இப்போ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், கழுக போல். ஆண்டவரே என்னுடைய பதப்படுத்துங்க, ஆதியில் கொண்ட விசுவாசம் எனக்கு இல்லைப்பா, ஆதியில் கொண்டிருந்தத அந்த அன்பு எனக்கு இல்லைப்பா. வசனம் அப்படி தானே சொல்லுது. எடுத்து வாசிங்களேன். வெளிப்படுத்த 2:5 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை. ஆதியில் ரசிக்கப்பட்டவன என்னென்ன கிரியை செஞ்சோம் பார்த்தீங்களா? இல்லையா? ஆண்டவர்னா அவ்வளோ பயம். ஆமென். நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? ஆரம்பத்தில் யாருக்கு பயம்? ஆண்டவர்னா அவ்வளோ பயம். அதுக்கப்புறம் இந்த பயமில்லாத ஆளுகளோடு சேர்ந்து நமக்கும் பயம் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? நம்ம கெட்டது எதனால? பயமில்லாத மனிதர்களை பார்த்து கெட்டுட்டோம். கடவுளுக்கு பயமில்லாத மனிதரை பார்த்து கெட்டுட்டோம். ஆரம்பத்தில் அவ்வளோ பயப்படுவோம் ஆண்டவருக்கு. இப்போ நாம் பயப்படலை. இப்போ எதுக்கு பயப்படுறாங்க மக்கள்? அவங்க செஞ்ச தவறு வெளிவந்துடுமோன்னு தான் பயப்படுறாங்க. தவறு செஞ்சால் கடவுளுக்கு ஏதோ தண்டிப்பார், அல்ல ஏதோ ஒரு நமக்கு பரலோகராஜ்யம் எல்லாம் போயிடும், நம்ம விழுந்துருவோங்கிற பயம் இல்லை. கடவுளுக்கு பயப்படலை, செஞ்ச தவறு வெளியே தெரிஞ்சிடுமோன்னு தான் நினைச்சிடறாங்க, பயப்படுறாங்க. கவனித்து பாருங்கள். இப்போ தெய்வ பயம் நிச்சயமாக நமக்கு தேவை. தெய்வ பயம், கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயந்து தான் நம்ம கோபங்களை கட்டுப்படுத்துக்கிறோம். கடவுளுக்கு பயந்து தான் வார்த்தைகளை கட்டுப்படுத்துக்கிறோம். அந்த கடவுள்னு ஒன்றும் இல்லைன்னா நம்ம யாருமே கட்டுப்படுத்த முடியாது. உலகம் எப்பயோ அழிஞ்சிருக்கும். இந்த வேத புஸ்தகம் இல்லைன்னா இந்த உலகம் எப்பயும் அழிஞ்சிடும். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். உண்மையிலே நான்லாம் கடவுளுக்கு தான் பயப்படுறேன். கடவுள் மட்டும் இல்லைன்னா என்ன நான் எப்பயும் அழிச்சிருப்பேன்.
ஏன்னா நமக்கு வர்ற கோபம் மூர்க்கம், ஒன்று ஜெயிலில் இருப்போம், இல்லை நம்ம எதிரிகள் நம்மளை கொண்டிருப்பாங்க, நம்ம எதிரியை கொண்டிருப்போம், நம்ம தலைகளாக இருப்போம். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் நம்மளை காத்து வச்சுருக்கு. உண்மை, ரியலி. அல்லேலூயா. கோபப்பட்டாலும் திரும்ப உணர்த்தி அந்த கோபத்தில் சரிப்படுத்துது. கோபத்தில் சரிப்படுத்தி அடுத்து தப்பிச்செல்றதுக்கு என்ன செய்யுது? ஒரு வழியை காமிச்சு கொடுக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் நம்மளை சரிப்படுத்தணும். நான் எப்பயுமே என்ன சரியில்லாதவனாகவே கருதுவேன்.